இவர்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியில் உச்சம். இதனால் குழந்தை பிறப்புக்கு பிறகு இவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட் என்பது ஏற்படுகிறது. இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் உச்சமடைவதனால் திருமணத்துக்கு பிறகும் புத்திர பாக்கியத்துக்கு பிறகும் நிறைய துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைகிறார்கள். மேலும் இந்த விஷயத்தை நம்ம ரொம்பவும் கூர்ந்து பார்க்கணும். இந்த செவ்வாய் என்பவர் ஒருவேளை நீசம் என்று எடுத்துக்கொண்டால் அது கடகத்தில் நீசம். ஆனால் கடகத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்பவர் துலா ராசின ஜனன காலத்தில் லக்ன ராசி கேந்திரத்தில் வருவதனால் இதை நீசபங்க ராஜயோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் டீப் அஸ்ட்ராலஜி மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, திருமண வாழ்வுக்கு பிறகு நிறைய துளாராசிக்காரர்கள் வாழ்வில் ஜெயிக்கிறார்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி 4இல் உச்சம், 10ஆம் வீட்டில் நீசபங்க ராஜயோகம். இந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 4ஆம் வீடாக வருவதனால் இவர்கள் பின்னாளில் லைஃப் பார்ட்னர் மேலும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு.